காவல் நிலையம் மக்களுக்கு பாதுகாப்பு தரும் இடமா அல்லது சட்டம் தெரியாதவர்களை பயமுறுத்தும் இடமா? ஒரு புகழ்பெற்ற மூத்த வழக்கறிஞர் மக்களிடம் கேள்வி எழுப்புவது, தமிழக மக்களே, உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு சாதாரண ஏழை மனிதர் காவல் நிலையத்திற்கு சென்றால் அவருக்கு சட்டம் தெரியுமா? அவரது உரிமைகள் என்ன என்பது தெரியுமா? எந்த ஆவணத்தில் கையெழுத்திட வேண்டும், எதில் கையெழுத்திடக்கூடாது என்பது தெரியுமா? பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது என்பதே உண்மை. அப்படியிருக்க, ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் 2 வழக்கறிஞர்கள் இருந்து பொதுமக்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்குவோம் என்று அரசு கூறினால் அது மக்களுக்கு நன்மையா தீமையா? நான் சொல்வது, நேர்மையாக செயல்படுத்தப்பட்டால் இது சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு பெண் புகார் கொடுக்க வரும்போது, ஒரு முதியவர் ஏமாற்றப்பட்டு நீதிக்காக வரும்போது, ஒரு தொழிலாளி தனது உரிமைக்காக வரும்போது அவர்களுக்கு உடனடியாக சட்ட ஆலோசனை கிடைக்கும். பொய்யான வழக்குகளில் சிக்குபவர்கள் தங்களின் உரிமைகளை அறிந்து கொள்ள முடியும். சட்டம் தெரியாததால் பலர் சந்திக்கும் சிரமங்கள் குறையலாம். ஆனால் இங்கே நான் அரசையும் அதிகாரிகளையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த திட்டம் வெறும் அறிவிப்பாக மட்டுமே இருக்கப் போகிறதா, அல்லது உண்மையாக மக்களுக்கு பயன்படும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட போகிறதா? வழக்கறிஞர்கள் தினமும் பணியில் இருப்பார்களா? ஏழை மக்களுக்கு உண்மையான உதவி கிடைக்குமா? அவர்களின் ஆலோசனை சுதந்திரமானதாக இருக்குமா? இவை அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டியது அவசியம். தமிழக மக்களே, நீதிமன்றம் மட்டும் நீதியின் வாசல் அல்ல. சில நேரங்களில் காவல் நிலையமே நீதியின் முதல் வாசலாக மாறுகிறது. அந்த வாசலில் சட்டம் தெரிந்த ஒருவர் மக்களுக்கு துணையாக நின்றால் பல அப்பாவி மக்களின் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். இந்த திட்டம் உண்மையாக செயல்படுத்தப்பட்டால் அது ஒரு நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல, சாதாரண மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சமூக புரட்சியாக அமையும். இதுகுறித்து உங்கள் கருத்து என்ன? ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் நிரந்தரமாக 2 வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டுமா, அல்லது தற்போதைய நடைமுறையே போதுமா? உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.